நம்ம இன்றைக்கி 3 வேளைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் வெள்ளை சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி கூடவும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதனால் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. இதனால் காரமான ரெசிபின்றதுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோன்னா வயிற்று வலி எதுவும் வராமல் இருக்கும். எப்போதுமே காரக்குழம்பு காரம் சேர்த்து பண்ணுறதுக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது, இல்லை உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் மறுபடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். மிளகாவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது நீங்கள் இப்படி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்துட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த மாதிரி தாளிச்சிக்கோங்க. அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைக்க பாருங்கள். ஒருவேளை அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையில மூடி ஓப்பன் பண்ணி கலந்துகிட்டே இருக்கணும். இந்த தொக்கோட கலர் இந்தளவுக்கு டார்க் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஏர் டேட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போலாம் தேவையோ அப்போலாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து லேசாக சூடுபடுத்திட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.